ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசையானது நடக்க இருக்குது. அந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பால் சிம்மராசி நேயர்களுக்கு சில பல விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களின் அமைப்பால் என்னென்ன மாதிரி பலன் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அந்த பெருமாள் கூடியவர்களை நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 5வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்குங்க. மேலும் பழக்கால் ராசி, பகலில் பலமுடைய ராசியாகவும் சிம்மராசி பார்க்கப்படுது. மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் முதல் பாதமும் இந்த ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த ராசியுடைய பாகை 120 முதல் 150 வரை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி சூரியன் சாம்பத்திய காரகன் மற்றும் ஆத்ம காரகன் அப்படின்னு அழைக்கிறாரு. எனவே ஒரு ஜாதகத்தில் கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் பலம் பெறுவது ஜாதகருக்கு நன்மையை பாய்க்கும். மேலும் சூரியன் நீச்சமாகவோ அல்லது 6, 8, 12 போன்ற ஸ்தானங்களிலோ மறையக்கூடாது. அவ்வாறு மறைந்தால் ஜாதகர் கடைசி வரை கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் மற்றும் நீச்சம் அடைவது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இவங்க ரொம்ப ரொம்ப வேகமானவங்களாக இருப்பாங்க. இவங்க கிட்ட என்ன ஒரு வேலை கொடுத்தாலுமே அது டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய திறமைசாலிகளாக இந்த சிம்மராசி நேயர்கள் காணப்படுவாங்க. ஆற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க, செல்வாக்கு உடையவங்களாக இருப்பாங்க, மேன்மை உடையவங்களாக இருப்பாங்க, நேர்மையான குணம், கம்பீரம், தான தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, தாராள மனப்பான்மை உடையவங்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தி உத்திகளை கடைபிடிக்கக்கூடியவங்க, கலை, ஓவியம், இசை, இலக்கியம் போன்றவற்றில் ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை வெளிப்படையாக இருக்க நினைப்பவங்க. மேலும் உங்களுக்கு பச்சை, மஞ்சள், சந்தனம் போன்ற வண்ணங்கள் நன்மை தரக்கூடிய வண்ணங்களாக இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஞாயிறு, புதன், வியாழன் போன்ற கிழமைகள் நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்குது. ஆவணி, மார்கழி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் நன்மை தரக்கூடிய மாதங்களாக உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். தைரியம், வீரியம் நிறைந்தவங்களாக இருப்பீங்க, சுறுசுறுப்பானவங்களாக இருப்பீங்க, வள்ளல் குணமுடையவங்களாக இருப்பீங்க, அதிகமாக பலம் உடையவங்களாக இருப்பீங்க, நீதியை கடைபிடிப்பீங்க, கள்ளம் கபடம் இல்லாதவர்களாக காணப்படுவீங்க, ரொம்பவே வெளிப்படையானவங்களாக இருப்பீங்க. அதாவது மனசில் ஒன்று வெளியில் ஒன்று அப்படின்னு காமிச்சிக்கிற ஒரு புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. மனசில் என்ன இருக்கோ அதே தான் வெளியவும் காட்டுவீங்க. மேலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும், பிறர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைங்க. மேலும் கர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், தற்பெருமையும் அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி சில விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல் சிறந்த மாமனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ சிம்மராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலும் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. மேலும் உங்கள்
ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சிம்மராசி நேர்களாக இருந்து நான் சொன்ன மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கும் பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட சிம்மராசி நேர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் 7இல் சனியும் 10இல் குருவும் இருப்பதால் புதிய திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரும். வியாபார விருத்தி, கணிசமான லாபங்கள் கைக்கு வந்து பொருள்தால் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். மேலும் உத்தியோகத்தில் உயர்வு போன்றவையும் படிப்படியாக நடக்கும். தன லாபாதிபதி புதனை குரு பகவான் பார்ப்பதால் சென்ற மாதத்தை காட்டிலுமே பொருளாதாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் சஞ்சரிக்க சுக்கிரனை பார்க்குறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். அவர் வெற்றி ஸ்தானாதிபதியான சுக்கிரனை பார்க்கும்போது வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி உங்களுக்கு வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. கும்பத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது செவ்வாயின் பார்வை பதிகிறது. எனவே இந்த மாதம் முழுவதுமே மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் ஏராளமாகவே உங்களுக்கு வரப்போகுது. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் கொண்டவங்களுக்கு அது கைகூடி வரும். தொழிலில் கூட்டாளிகள் புதியவர்கள் வந்திணைவாங்க. நிறுத்தி வைக்கப்பட்ட தொழில் மீண்டும் நடந்து முயற்சியை கை கொடுக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியாக விளங்குபவர் தான் இந்த குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன மாதிரியான மாற்றம் உங்களுக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவதால் பூர்வ புண்ணியத்தின் வலிமை கொஞ்சம் குறையக்கூடும். எனவே பாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறாமல் போகலாம். அண்ணன் தம்பிக்குள் அரசல் புரசல்கள் ஏற்படும். வருமான தடைகள் அதிகரிக்கும். மேலும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியவில்லை என்று கவலைப்படுவீங்க. அரசு வழி பிரச்சனைகள் கூட ஆழமாக நேரிடும். அது மட்டும் இல்லாமல் எதிலுமே சமாளிக்கும் திறமை உங்களிடம் இருந்தாலுமே கூட இது போன்ற காலத்தில் அலுப்பும் சலிப்புமே அதிகரிக்கும். மேலும் மார்கழி 15ஆம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். அவர் சப்தமஸ்தானத்திற்கு செல்வது யோகமான நேரமாக உங்களுக்கு அமையப்போகுது. தொழில் வளர்ச்சி திருப்தியை கொடுக்கும். வருமானம் உயரக்கூடும். உறவினர்களோ உடன்பிறப்புகளோ எதிர்பார்த்த உதவிகளை தானாகவே முன் வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நகை வாங்குவதில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வியாபாரத்தில் குறுக்கீடுகள் அகலும். உங்களது அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரப்போகுது. மேலும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. இதனால் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வாழ்க்கை தேவை பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் திருமண தடை அகல போகுது. தெய்வ பிரார்த்தனைகள் நடக்கும். வியாபாரம் செய்யும் இடத்துல மாற்றி அமைக்க முயற்சி செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்தம்பித்து நின்ற பணிகள் மீண்டும் தொடரும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேர ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நட்பால் நன்மை ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவு கூடுதலாகவே கிடைக்கும். கலைஞர்களுக்கு பிரபலங்களின் தொடர்பு நன்மையை கொடுக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் ரொம்ப தேவைங்க. அக்கறையும் தேவைங்க. பெண்களுக்கு குடும்ப பிரச்சனையை 3ஆம் நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பற்று வரவு சுமூகமாக நடக்கும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க. சக வியாபாரிகளோடு இணக்கமாக பழகுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலுமே பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 21, 24, 26, ஜனவரி 1, 4, 6, 9, 11. சந்திராஷ்டம தினங்கள் 27 மதியம் முதல் 28, 29 பின் இரவு வரை. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் தட்சிணாமூர்த்தி. செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய இருதயம் பாராயணம் செய்வதும் நன்மையை கொடுக்கும். சங்கடகராத சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வது சிரமங்களை குறைக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அமாவாசைக்கு பிறகு
கிரகங்களுடைய அமைப்பால் என்னென்ன மாதிரியான பலன்களும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசி நேர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.